மேனேஜர் இங்கே வா. சொல்லுங்க சார். இந்த ஃபைலை உடனே போய் எரிச்சிரு. நாளையிலிருந்து இந்த ஃபைலை பற்றி எந்த விஷயமும் வெளியே வரக்கூடாது. சார், இது லோக் ஆயுக்தா விசாரணை ஃபைலு. இதை மறைச்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். விசாரணை வேற நடந்துகிட்டு இருக்கு. பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த பொசிஷனில் இருக்கேன். நீ எனக்கு எதுவும் பாடம் நடத்தாத, நான் சொல்கிறத மட்டும் செய்ய. அப்படி இல்லை சார், இதை பற்றி மீடியா ஏற்கனவே ரொம்ப கிளறிட்டு இருக்காங்க. மீடியாவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த ஃபைலை மட்டும் எரிச்சிரு. சார், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த வழக்கு பெரிய பிரச்சனையில வந்து நிக்க போகுது. அப்ப வரும்போது நம்மளோட பேரே போயிடும் சார். அந்த நாள் வராம இருக்கத்தான் நான் இப்ப இதை செய்ய சொல்றேன். போ. எல்லாம் பணம் பதவி இருக்கிற திமிர்ல ஆடுறாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது எல்லாம் வெளிச்சத்துக்கு வரதான் போகுது. சார், ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போயிடவா? ஆமா, நேரா வீட்டுக்கே போயிடு. என்ன சார், இன்னைக்கு பார்க்க ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பதவியில இருந்ததே டென்ஷன் தானே. நீ ஏன் என்ன பார்த்து வண்டி ஓட்டுற? ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. என்னங்க, ஏதோ டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பாலிடிக்ஸ் லைஃப்ல ஒரு சில நாள் அப்படி தான் இருக்கும். சரி, அதை விடுங்க. சாப்பாடு ரெடி, சாப்பிட வரீங்களா? இல்லை எனக்கு பசிக்கலை. நீ போய் சாப்பிட்டு தூங்கு. ஐயோ, சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு யாரோ கிஃப்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. கிஃப்டா? என்ன கிஃப்ட்? அதோ அந்த டேபிள்ல இருக்கேன், அந்த கடிகாரம் தான். அதில் அட்ரஸ் பேர் எதுவுமே இல்லையா? இல்ல, வெறும் வெள்ளை கவர்ல தான் சுருண்டு வந்துச்சு. நான் தான் எடுத்து உள்ள வச்சேன். எது வீட்டு வாசல்ல கிடந்தாலும் எடுத்து உள்ள வச்சிருவியா? என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டியா? திறந்து பார்த்தேன், கடிகாரம் இருந்துச்சு, அதான் டேபிள்ல எடுத்து வச்சேன். இனிமே ஏதாவது பார்சல் வந்தா பேரு அட்ரஸ் அதையெல்லாம் பாரு. அப்படி எதுவும் இல்லைன்னா வெளியே வச்சிரு, நான் வந்து பாத்துக்கிறேன். சரிங்க. யார் இந்த வாட்ச் அனுப்பியிருப்பா? நம்மளுக்கு தேவைப்பட்ட ஆள் அனுப்பிச்சிருப்பாங்களா இல்லை தேவையில்லாத ஆள் அனுப்பிச்சிருப்பாங்களா? ஒரே குழப்பமா இருக்கே. ஏங்க, உள்ள வந்து படுக்கலாம்ல, ஏன் இன்னும் ஹாலையே படுத்து கிடக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யார் இந்த கடிகாரத்தை எனக்கு அனுப்பிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்படி அந்த கடிகாரம் தான் பிரச்சனையா இருந்தா அதை தூக்கி வெளியே போடலாம்ல, ஏன் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லைன்னா பேசாம போலீஸ்காச்சும் கால் பண்ணுங்க, அவங்க வந்து இதை செக் பண்ணி பார்ப்பாங்கல்ல. இல்லை போலீஸ்க்கெல்லாம் போகக்கூடாது. போலீஸ்லாம் வந்துச்சுன்னா நமக்கு தான் தலைவலி. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ராகவன், ஒன் டைம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லோக் ஆயுக்தா முன்னாடி நீ செஞ்ச ஒவ்வொரு தப்பும் இப்போ உன் கண் முன்னாடி வந்து நிற்கும். ஒவ்வொரு செகண்டும் உனக்கு இனிமேல் நரகம்தான். ஹலோ, யார் அந்த பக்கம் பேசுறது? உன் வாழ்க்கையில் இன்னும் 24 மணி நேரம் தான் மிச்சம் இருக்கு. ஏய், உனக்கு என்ன வேணும்? காசு வேணுமா இல்லை வேற ஏதாவது வேணுமா? என்னால் எதையும் செய்ய முடியும். உன்கிட்ட மறைஞ்சிருக்கே ஒரு உண்மை, அது வேணும். ஹலோ, நான் இதுவரை எந்த தப்பும் செஞ்சதில்லை. என்னோட டியூட்டியை மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன். நாளைக்குள்ள நீ வெளியே உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இல்லைனா அந்த 24 மணி நேரம் டைமுக்குள்ள நீ இருக்க மாட்ட. ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வரேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? ராகவன், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். யாருங்க இந்த நேரத்துல ஃபோன் பண்ணது? என்னாச்சா? ஏதோ ராங் நம்பர். என்னங்க, இந்த கடிகாரம் வந்த பத்துல இருந்தே நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. வேணும்னா நம்ம போலீஸ்கிட்ட சொல்லிடலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போலீஸ்டெல்லாம் போனால் நமக்கு தான் சிக்கல். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்.